Hi students, very good morning to all. I am Dinagaran from Swami Vivekananda Metric and Scientist School. Today we are going to discuss about immunity. Already we know very well about the immunity. What is immunity? What is immunity? The ability of the host to fight the disease-causing organism through the immune system is called immunity. The ability of the host, okay, to fight the disease-causing organism through the immune system is called immunity. What is immunology? What is immunology? The study of the immune system is called immunology. The study of the immune system is called immunology. Immunity can be classified into two types. Immunity can be classified into two types. First one, innate immunity. The immunity classified into two types. The first one, innate immunity, and second one is the acquired immunity. The innate immunity is otherwise called non-specific immunity. Non-specific immunity. Innate immunity is otherwise called the non-specific immunity. Is otherwise called natural immunity, or also called natural immunity. Listen, the immunity can be classified into two types. The one is called innate immunity, then another one is the acquired immunity. The innate immunity is also called non-specific, or it is also called natural immunity. Here the acquired immunity, next one is acquired immunity or adaptive immunity. Acquired immunity or adaptive immunity, or it is also called specific immunity. It is also called specific immunity. Okay, so see the first one. What is innate immunity? அதாவது innate immunity சொல்லக்கூடியது என்ன? அதாவது இயல்பு நோய் தடைக்காப்புன்னு சொல்லக்கூடியது. இது வந்து இயற்கையாகவே நம்ம உடலில் வந்து காணப்படக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா? இது உயிரினங்களில் வந்து இயற்கையாகவே காணப்படும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இன்னேட் இம்யூனிட்டி இயற்கையான நோய் தடைக்காப்புன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதனுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து ஒரு நோய் கிருமி ஓகே உள்ளுக்குள் வந்து போகும்போது சரியா, ஸோ உள்ளுக்குள் போய்ட்டு நம்ம வந்து நோய் ஏற்படுத்தலப்பா. ஸோ அதுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணுறோம்னான்ட்டு அதை தடுத்து ஓகே அது தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து கொடுக்கக்கூடியது. அதான் வந்து இயல்பான நோய் தடுக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இது உயிரினங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இயற்கையாக வந்து காணப்படக்கூடியது. ஒரு நோய் தொற்றுக்கு எதிராக வந்து ஒரு நோய் தடுக்கும் ஆற்றலாம் வந்து எது இருக்குது அப்படின்னா இந்த இயற்கையான நோய் தடைக்காப்பு இருக்குது, இயல்பான நோய் தடைக்காப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் கொடுத்துறேன் பாரு. innate immunity is a natural phenomenon, இயற்கையாகவே இருக்கக்கூடியது சரியா, ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன். ஒரு நோய் தொற்றுக்கு எதிராக நம்ம பாடியில் உருவாகக்கூடிய நோய் தடுக்கக்கூடிய ஆற்றல் ரெசிஸ்டன்ஸ், விச் ஆஃப் இண்டிவிஜுவல் possesses right from the birth. ஓகே, ஸோ இதுக்குள்ள ஆற்றல் நம்ம பாடியில் இந்த மாதிரி இயற்கையான ஆற்றலை வந்து நோய் தடுக்கக்கூடிய வந்து ஆற்றல் இருக்குது அப்படின்றது வந்து எப்போருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒவ்வொரு உயிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பிறவிலிருந்தே இந்த ஆற்றல் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஃப்ரம் த பர்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் ஃப்ரம் த பர்த் ஒவ்வொரு உயிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பிறவிலேருந்தே இந்த ஆற்றல் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஃப்ரம் த பர்த் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அதே மாதிரி த இன்னேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் நான் ஸ்பெசிபிக், அதான் நான் சொல்லியிருந்தேன். த இன்னேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் நான் ஸ்பெசிபிக் இன் த சென்ஸ் that they are the effective against the wide range of the potentially infectious agents சொல்லணும். அதாவது இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட் தெரியும் உனக்கு, வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, ப்ரொடியூசர்ஸ், இது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதாவது இயல்பு நோய் தடைக்காப்பு அந்த இலக்கு அற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இயல்பு நோய் என்னது, நான் ஸ்பெசிபிக், இலக்கு அற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பரந்த அளவிலான திறன் கொண்ட நோய் தொற்று முகவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது. அதாவது நோய் தொற்றுக்கு எதிராக வந்து இது வந்து செயல்படுறதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இலக்கு தன்மையற்ற நோய் தடைக்காப்பு அல்லது வந்து இயற்கையான நோய் தடைக்காப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை மாதிரி கொடுக்குற மாதிரி இட் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் நான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி. நான் ஸ்பெசிபிக்னு சொல்லக்கூடியது இலக்குத்தன்மையற்ற ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி. நேச்சுரல் இம்யூனிட்டி சொல்லக்கூடியது இயற்கையான நோய் தடைக்காப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை முன்னாடி என்ன சொல்லிட்டேன்,
இன்னேட் இம்யூனிட்டி நம்ம சொல்லலாம், நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி நம்ம சொல்லலாம், நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது ஜென்ரலாக இன்னேட் இம்யூனிட்டி சொல்லக்கூடியது ஸோ இயற்கையாகவே நம்ம உடலில் காணப்படக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. சரியா, அது ஒரு நோய் கிருமி முழுக்கில் என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது வராமல் ஓகே தடுக்கக்கூடிய ஆற்றலை வந்து கொடுக்கக்கூடியது, ஃபைட் பண்ணக்கூடியது அதோட. ஸோ அதான் என்ன சொல்லுங்கன்னா வந்துட்டு இந்த இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது ஒரு நேச்சுரல் பினாமினா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா. ஸோ அதாவது என்னன்னா உயிரினங்களில் இயற்கையாகவே காணப்படக்கூடியது ஒரு நோய் தொற்றுக்கு எதிரான ஒரு நோய் தடுக்கக்கூடிய ஆற்றலுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க இந்த இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அண்ட் அடுத்து பாருங்கள், a number of innate defense mechanism are operate non-specifically against a large number of microorganism அப்படின்னு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது பல்வேறு நுண்ணுயிர்களுக்கு எதிராக இலக்குத்தன்மையற்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பரந்த அளவிலான நோய் தொற்று ஓகேவா அந்த முகவரம்னு சொல்கிறாங்களா அந்த வைரஸாக எது வேணா இருக்கலாம் சரியா எதிரான அந்த நோய் இயல்பு தடை காப்பின் செயல்பாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகே ஒரு அந்த அட்டவணையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். நம்பர் ஆஃப் இன்னேட் டிஃபென்ஸ் அந்த இன்னேட்டில் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. நம்ம பாடியில் நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. அதாவது அந்த நோய் கிருமிக்கு எதிராக வந்து செயல்படக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் நிறைய நம்ம பாடியில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அது வந்து இட் இஸ் ஆப்ரேட்டிவ் எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அகேன்ஸ்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து அதாவது ஃபார் இது ஜென்ரலாக நம்ம சொல்லலாம் வந்துட்டு ஒரு பேங்க் இருக்குது. ஸோ அந்த பேங்க்கில் வந்து நிறைய பேங்க்னால் பணம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஸோ அந்த பேங்க்கு எப்படி வந்து பல அடுக்கு பாதுகாப்பு இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ வெளியில் கேட் இருக்கும், அதில் சேஃப் கார்ட்ஸ் வந்து இருப்பாங்க. சரியா, சிசிடிவி கேமரா உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து சேஃப் கார்ட்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. சரியா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருடனை வந்து தீப்புன்னு சொல்லக்கூடிய மற்ற பேங்க்குள்ள வந்து வர முடியாது. அந்த மாதிரி தான் எது இருக்குது அப்படின்ட்டு இந்த இன்னேட் இம்யூனிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இப்போ இதில் என்னென்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது அப்படின்ற பற்றி இந்த டேபிள் கட்டத்தில் வந்து பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் இன்னேட் இம்யூனிட்டி டைப்ஸ் அண்டு மெக்கானிசம். இன்னேட் இம்யூனிட்டி டைப்ஸ் அண்டு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அதாவது இயல்பு நோய் தடைக்காப்பு அதனுடைய வகைகள் மற்றும் அது செயல்படக்கூடிய முறைகள் டைப்ஸ் அண்டு மெக்கானிசம். இன்னேட் இம்யூனிட்டி சொல்லக்கூடிய இயல்பு நோய் தடைக்காப்பு இல்லை இயற்கையான தடைக்காப்பு. சரியா, ஸோ அதனுடைய வகைகள் மற்றும் அது செயல்படும் முறைகள் அதனுடைய மெக்கானிசம். ஓகே, சி த டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி. ஸோ மொத்தம் 4 வகை பிரிக்கிறாங்க இந்த டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். ஒன்று anatomical barrier, ரெண்டாவது anatomical சொல்லலாம், இல்லை வந்து physical barrier அப்படின்னு நம்ம சொல்லலாம். physical barrier anatomical barrier சொல்லலாம், இல்லை physical barrier அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் ஒன் physiological barrier, ஓகேங்களா. தேர்ட் ஒன் phagocytosis, ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் இன்ஃப்ளமேட்டரி பேரியர், ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா வந்து anatomical பேரியர் பற்றி பார்க்கலாம், இல்லை வந்து physical பேரியர் பற்றி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வாட் ஆர் த டூ மெயின் எக்ஸாம்பிள் ஆஃப் த anatomical பேரியர்? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்கின், த another one is the mucous membrane. ஸோ this is the two example of the anatomical barrier or physical barrier அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் சொன்ன anatomical barrierக்கு உடல் அமைப்பு சார்ந்த தடைகள்னு சொல்லக்கூடியது. உடல் அமைப்பு சார்ந்த அதாவது தடைகள் அப்படின்னா என்ன, உடல் அமைப்பு சார்ந்த தடைகள் வந்து இருக்குது. ஸோ அதை தாண்டி மைக்ரோ ஆர்கன் சொல்லக்கூடியது உள்ளுக்குள்ள வந்து போக முடியாது. அப்படி மாதிரியான தடைகள் வந்து என்னென்னலாம் இருக்குது இந்த இன்னேட் இம்யூனிட்டியில், அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்கின். ஓகே, ஸ்கின் இது என்ன சொல்கிறோன்னா வந்து மெயினாக வந்து நமக்கு இன் அவர் பாடி டோட்டலி டு கவர் த என்டையர் சர்ஃபேஸ் அவர் பாடி. ஓகேவா, நம்மளுடைய பாடி ஃபுல்லுமே எதனால் வந்து கவர் ஆகிருக்குனா வந்து ஸ்கின் மூலமாக வந்து கவர் ஆகிருக்கு அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்படி தான் அதான உண்மை. ஸோ அப்போ என்னன்னா இப்போ இந்த ஸ்கின் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி உனக்கு வந்து அந்த மைக்ரோ ஆர்கன்ஸ் என்டர் ஆக முடியாது. அதனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த காயம் பட்டால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த காயத்து மூலிமா வந்து அந்த மைக்ரோ ஆர்கன்ஸ் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா, அதனால் அந்த காயப்படாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன காயம் பட்டாலும் அது சும்மா அந்த புண்ணு மூலிமா அந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே மைக்ரோ ஆர்கன்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடும். சரியா, ஸோ அப்போ அதை போகாமல் தடுக்கக்கூடிய வேலை எது பார்க்குது அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்கின்னை வந்து பார்க்குறத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த ஸ்கின் கொடுத்தா இட் ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் மைக்ரோஸ், என்னது மைக்ரோப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை உடலுக்குள்ளே
நுண்ணுயிர்கள் வந்து போகாமல் தடுக்கிற வேலை எது வந்து பார்க்குது அப்படின்னா வந்து இந்த ஸ்கின் வந்து பார்க்கறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதனுடைய அசிடிக் நேச்சர் சொல்லக்கூடிய அசிடிக் என்வாமெண்ட்டு அசிடிக் நேச்சர் எவ்வளோ இருக்குன்னு அதோட பிஹெச் 3 to 5 வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டார்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தா வந்துட்டு ரிட்டார்டாக வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது, குறைக்குது. எது க்ரோத் ஆஃப் மைக்ரோஸ், அந்த நுண்ணுயிர் சொல்கிற மைக்ரோஸ் வந்து க்ரோத் ஆகுதுலப்பா, அது வந்து குறைக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த ஸ்கின்னு சொல்லக்கூடியது. சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் பேரியர் ஆஃப் த பாடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் பேரியர், ஓகே, பேரியர் தரக்கூடியது. த ஃபஸ்ட் டிஃபென்ஸ் பேரியர் ஆஃப் த பாடி இஸ் அவர் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் ப்ரிவென்ட் த என்டையர் மைக்ரோ ஆர்கானிசம் டு த பாடி. இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அதேமாதிரி மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இன்னேட் இம்யூனிட்டி, அதாவது அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா அதில் கூட இந்த பேரிஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் 2 விஷயம் நம்ம வந்து சொல்லலாம். உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் பேரியர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின்னு சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த ஸ்கின்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து the skin is a physical barrier of the body ன்னு இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன். இட்ஸ் அவுட்டர் டஃப் லேயர். இது அந்த அவுட்டர் டஃப் லேயருக்கு பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த அவுட்டர் டஃப் லேயர்? அவுட்டர் டஃப் லேயர் இருக்குது. அந்த அவுட்டர் டஃப் லேயரோட பேர் என்னென்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரேட்டம் கார்னியம் சொல்லக்கூடியது. STRATUM ஸ்ட்ரேட்டம் கார்னியம், CORNEUM ஸ்ட்ரேட்டம் கார்னியம். The skin is a physical barrier of the body. Its outer tough layer, the stratum corneum. It prevents the entry of the microorganisms like bacteria, virus. இது எல்லாமே நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. சரியா. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. This is a best example of the anatomical barrier or physical barrier. ஓகேங்களா. ஸோ what's the tough layer? Stratum corneum. See the next one, mucous membrane. ஸோ மியூக்கஸ் மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் the mucus secreted by the mucous membrane. இப்போ இந்த நம்ம மூக்கில் இருக்குல்லப்பா, அந்த சளி மாதிரி இருக்குல்லப்பா, அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்துட்டு அந்த மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ த மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது the mucus secreted by mucous membrane. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா it trap the microorganism பிடிச்சிக்குது. trap அப்படின்னு பிடிக்குது. trap the microorganism and immobilize them. இம்மொபைலைஸ்னால் வந்துட்டு மூவ் ஆகாது. ஏன்னா அதில் போய் மாட்டிக்கும், உனக்கு சிக்கிக்கிறது, உனக்கு சரியா அதை பிடிச்சிக்குது உனக்கு. சரியா. அந்த மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சளி வந்து அப்படியே அந்த மைக்ரோஸ் எல்லாத்தையும் வந்து பிடிச்சிக்கும். இப்போ நம்ம மூக்கில் வந்து அந்த சளிமாக இருக்கக்கூடியது, இல்லை நம்ம மூக்கில் கூடிய அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறதுனா வந்துட்டு ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் போகாமல் உள்ளுக்குள்ளே போகாமல் தடுக்கக்கூடிய வேலையை தான் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்குது. சரியா. அப்போ நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் அது எல்லாமே இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து மியூக்கஸ் செக்ரெட்டட் பை த மியூக்கஸ் மெம்பரேன், இட் ட்ராப் த மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் இம்மொபிலைஸ் them அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா. Microorganism and dust particles can enter the respiratory tract with the air during the breathing, which are trapped in the mucus. இது எல்லாமே எது இப்போ ட்ராப் பண்ணி எது பிடிச்சிக்கு அப்படின்னா மியூக்கஸ் போய் வந்து மாட்டிக்கும். ஓகேங்களா. ஸோ தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. மைக்ரோ ஆர்கானிசம் சரி, இன்னொரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கேன் என்டர் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வித் தி ஏர். ஓகேங்களா. டூரிங் த ப்ரீத்திங், நம்ம சுவாசிக்கும் போது எல்லாமே உள்ளுக்குள்ள என்டர் ஆகும். ஓகேங்களா. வித் ஏர் டூரிங் த ப்ரீத்திங் விச் ஆர் ட்ராப்டு. இது எல்லாத்தையும் எதுப்பா ட்ராப் பண்ணும்? விச் ஆர் ட்ராப்டு எதுப்பா மியூக்கஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கும். ட்ராப்டு என்ன கொடுத்துருக்காங்க? மியூக்கஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்னொன்று நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அதில் மியூக்கஸ் என்டர் த ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் கம்பீட்ஸ் வித் த மைக்ரோஸ் ஃபார் அட்டாச்மெண்ட். அதான் அதில் போய் அப்படியே உனக்கு அந்த கோழியில் இருக்கக்கூடிய அந்த அயல் பொருட்கள், அதான் நுண்ணுயிர்னு சொல்லக்கூடியது, அதை போய் மாட்டிக்குது, அப்படியே சிக்கிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்ட்ராப்னு சொல்லக்கூடியது. மியூக்கஸ் என்டர் த ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே. அந்த கோழை பொருட்கள் தமிழ் சொல்லுவாங்க. அந்த கோழையில் கூடிய அந்த அயல் பொருட்கள் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடியது சிக்கிக்கொள்கின்றன. அதேமாதிரி அந்த ஒட்டி கொள்றதில் அந்த நுண்ணுயிர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழைகள் வந்து போட்டி இடுகின்றன்னு கொடுத்துருக்காங்க. அதை காம்பீட் சொல்லக்கூடியது. ஓகே. ஏன்னா அது போய் ஒட்டி அந்த மியூக்கஸில் போய் இது இல்லை, அந்த மைக்ரோஸ் எல்லாமே உனக்கு எல்லாமே போய் என்னன்னா ஒட்டிக்கும் உங்களுக்கு. சரியா. ஸோ இதுதான் மியூக்கஸ் மெம்பரேன் சொல்லக்கூடியது. இது ஜென்ரலாக நம்ம இன்னொன்று சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்டு MALT அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்டு என்னது? MALT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. MALT சொல்லக்கூடியது மியூகோசல் அசோசியேட்டட் லிம்பாய்ட் டிஷ்யூ. மியூகோசல்
associated mucosal associated lymphoid tissue. MELT, it is also called mucosal associated lymphoid tissue அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஜெனரலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இந்த மியூக்கஸ் மெம்பரேன் சொல்லக்கூடியது எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மியூக்கஸ் கோட்டிங் ஆஃப் த எபித்தீலியம் அது எங்கெங்கே இருக்கலாம் அப்படின்னா லைனிங் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப் இன் த ட்ராப்பிங் ஆஃப் மைக்ரோஸ் என்ட்ரிங் இன் அவர் பாடி. ஓகேங்களா? மியூக்கஸ் கோட்டிங் எபித்தீலியம் லைனிங் எங்கே ஒன்று ரெஸ்பிரேட்டரி, அது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல், ரெஸ்பிரேட்டரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் அண்டு ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இங்கே எல்லாமே ஓகேங்களா இருக்குது. இதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப் இன் த ட்ராப்பிங் த மைக்ரோப்ஸ் என்ட்ரிங் அவர் பாடி. இது எல்லாமே வந்து அந்த மைக்ரோப்ஸில் எதாவது ட்ராப் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? எங்கே என்ட்ரு ஆகாமல், பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகாமல். அதனால தான் இட் இஸ் ஆல்சோ கால்டு மியூக்கோசல் அசோசியேட்டட் லிம்பாய்ட் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், anatomical barrier ஆர் ஃபிசிக்கல் பேரியர். அது தமிழ் சொன்னால் உடலமைப்பு சார்ந்த தடை காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன கொடுத்துருங்க அப்படின்னா வந்து ஃபிசியலாஜிக்கல் பேரியர். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிசியலாஜிக்கல் பேரியர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த anatomical barrier வந்து பார்த்தலப்பா என்ன பேருக்கு anatomical barrier. இப்போ நம்ம அந்த பேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. அது எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது, அதே மாதிரி இன்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. எக்ஸ்டர்னல் வெளியில் எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படி எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லக்கூடியது எதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம சொல்கிறோம். இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லக்கூடிய இன்வால்வ் த மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இட் இன்வால்வ் த மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபேக்டர். இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன்வால்வ் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபேக்டர். மெக்கானிக்கல் அண்ட் என்னதுப்பா கெமிக்கல் ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எதெல்லாம் மெக்கானிக்கல் ஃபேக்டர், எதெல்லாம் வந்து கெமிக்கல் ஃபேக்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதில் கூட எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வெளியில். ஓகே, எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லக்கூடியது ஒன்று. இப்போ சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லணும்னா ஸ்கின்னு நம்ம சொல்லலாம். ஸ்கின்னு, மியூக்கஸ் மெம்பரேனு, வேறு என்ன இருக்குது, மியூக்கஸ் செக்ரீஷன், பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லக்கூடியது, காஃபிங்கு, ஸ்னீசிங்கு. ஓகேங்க, இதெல்லாமே என்னது எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஒன்று என்னப்பா ஸ்கின்னு, மியூக்கஸ் மெம்பரேனு, மியூக்கஸ் செக்ரீஷன் இருக்குது, அதே மாதிரி பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லக்கூடியது, காஃபிங் இருக்குது, ஸ்னீசிங் இருக்குது. சரியா? பெரிஸ்டால்சிஸ் சொல்லக்கூடியது காஃபிங் இருமுறது, ஸ்னீசிங் தும்முறது, இதெல்லாமே எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். எக்ஸ்டர்னல் ஏன்னா இப்போ தும்முற போதும் வந்து அது ஒரு நேச்சுரலாக நம்ம பாடியில் கூட ஒரு நோய் தடைக்கு அப்போ மண்டல் மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அந்த வேகத்தில் நமக்கு வந்து அந்த இது வரும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தும்மும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ளே கூடிய எல்லா மைக்ரோ ஆர்கனிசம் என்ன பண்ணுவான்ட்டு அப்படியே வெளியே வந்துருமா உங்களுக்கு. சரியா? ஸோ அந்தளவுக்கு ஒரு நேச்சுரல் பேரியராக எது இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஸ்னீசிங் தும்முறது வந்து இருக்கிறத கொடுத்துருப்போம். அதேமாதிரி காஃபிங் சொல்லக்கூடியது. சரியா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி கெமிக்கல்ஸ் இதெல்லாமே என்னது மெக்கானிக்கல் பேரியர். கெமிக்கல் பேரியர் சொல்லக்கூடிய என்ன சொல்லணும் வந்துட்டு லைசோசைம் ப்ரெசன்ட் இந்த பாடி. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். லைசோசைம் ப்ரெசன்ட் இந்த என்னது பாடி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதேமாதிரி இன்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லக்கூடியது இன்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திஸ் மெக்கானிசம் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஸ் 2 லைன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் பேத்தோஜன் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்னன்ற வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம அதில் எதெல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், செகண்ட் ஒன் ஃபிசியலாஜிக்கல் பேரியர். செகண்ட் இஸ் ஃபிசியலாஜிக்கல் பேரியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிசியலாஜிக்கல் பேரியர் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்நமைப்பு சார்ந்த தடை காரணிகள். உள் அமைப்பு சார்ந்த இல்லை சரி உள்ள அது முக்கியமாக உடல் செயல் சார்ந்த தடை காரணிகள். உள்நமைப்பு இல்லை உடல் செயல் சார்ந்த தடை காரணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடியது நம்முடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்ன பண்ணுமா, இட் இன்ஹிபிட் த growth ஆஃப் பேத்தோஜன். ஓகேங்களா? இட் இன்ஹிபிட் த growth ஆஃப் பேத்தோஜன். அது இயல்பான உடல்நிலைன்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் நம்முடைய உடம்புல ஏற்படக்கூடிய அந்த காய்ச்சல்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுண்கிருமிகள் அந்த மைக்ரோஆர்கனிசம் வளர்ச்சியை வந்து என்ன பண்ணால் தடுக்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. சி நார்மல் பாடி டெம்பரேச்சர் இன்ஹிபிட் த growth ஆஃப் பேத்தோஜன்.
ஓகேங்களா. ஸோ பேத்தஜன் நோய் உருவாக்கக்கூடியது. சரி, அந்த நோய் கிருமிகள் என்னது வளர்றதை வந்து தடுக்கக்கூடியது, நம்மளுடைய நார்மல் இயல்பான அந்த உடல் வெப்பநிலைன்னு சொல்லக்கூடியது. ஃபீவர் ஆல்சோ இன்கிபிட் த growth ஆஃப் பேத்தோஜன். காய்ச்சலும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வளர்றதை வந்து தடுத்து நிறுத்துமா. ஓகேங்க. ஸோ இதுதான் வந்து டெம்பரேச்சர் ரோல் இந்த ஃபிசியலாஜிக்கல் பேரியர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் பாடி டெம்பரேச்சர் அண்ட் ஃபீவர் இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இட் இன்கிபிட் த growth ஆஃப் என்னது பேத்தோஜன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா லோ பிஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, லோ பிஹெச்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்து அசிடிட்டி ஆஃப் த கேஸ்ட்ரிக் செக்ரேஷன். இப்போ நம்ம என்ன அசிடிட்டின்னு சொல்லக்கூட நம்ம ஸ்டொமக்கில் வந்து செக்ரேட் ஆகக்கூடியது அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அசிடிட்டி ஆஃப் கேஸ்ட்ரிக் செக்ரேஷன். ஓகேங்களா. அது வயிற்று சுரப்பிகள் சுரக்கம் அமிலம்னு சொல்லக்கூடியது. ஓகே, வயிறில் அந்த கேஸ்ட்ரிக் ஏன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட் தான், அதாவது ஸ்டொமக்கில் நமக்கு எனக்கு கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இருக்கும். அந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் எல்லாமே எது செக்ரேட் பண்ணால் கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இதில் என்னப்போ செக்ரேட் ஆகுதுன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து செக்ரேட் ஆகுது, அசிடிட்டி ஆஃப் கேஸ்ட்ரிக் செக்ரேஷன். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் தட் அப்படின்னா இதோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் மோஸ்ட் இன்ஜெஸ்டட் மைக்ரோப்ஸ். ஓகே, கில் மோஸ்ட் இன்ஜெஸ்டட் அதாவது நம்மளோட உணவோடு சேர்ந்து செல்லக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா கில் பண்ணிடுது. ஓகேங்களா. ஸோ அந்த வயிற்றில் சுரக்கக்கூடிய அந்த அமிலத்தை பேசுகிறோம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லியிருக்காங்க. நான் உட்கொள்ளக்கூடிய உணவோடு சேர்ந்து வர நுண்ணுயிர்களை இவை என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு கொள்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு கில் த இன்ஜெஸ்டட் மைக்ரோ ஆர்கானிசம் தெர் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேங்களா. ஸோ அது வந்து லோ பிஹெச் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் மீடியேட்டர்னு சொல்லக்கூடியது. கெமிக்கல் மீடியேட்டர் தமிழ் சொன்னால் வேதிய நடுவர்கள்னு சொல்லுவாங்க. வேதிய நடுவர்கள்னு சொல்லக்கூடியது. இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லைசோசைம். ஒன்று என்னப்பா கொடுத்துருக்காங்க லைசோசைம்னு சொல்லக்கூடியது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கே அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து சலைவா ஆஃப் த ஓரல் கேவிட்டி அண்ட் டியர்ஸ் ஃப்ரம் த ஐ ஆர் த ரிச் இன் த லைசோசைம். ஒன் மார்க்ஸ் வந்து கேட்கலாம். சலைவா ஆஃப் ஓரல் கேவிட்டி அண்ட் டியர்ஸ் ஃப்ரம் த ஐ. ஓகேங்களா. நம்முடைய உமிழ்நீர் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கண்ணீரில் ஓகேங்களா அதிகப்படியான என்ன இருக்குது அப்படின்னா லைசோசைம் வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் திஸ் லைசோசோம் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் த சலைவா ஆஃப் த ஓரல் கேவிட்டி அண்ட் டியர்ஸ் ஃப்ரம் த ஐஸ் ஆர் ரிச் இன் த என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா லைசோசைம். ஸோ இதனுடைய வேலை என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரிவென்ட் த மைக்ரோபைல் growth, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் வந்து growth ஆகிறத வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை எது பார்க்குது அப்படின்ட்டு இந்த லைசோசைம் வந்து பார்க்குறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அதாவது லைசோசோம் ஆக்ட் as ஆன்டி பாக்டீரியல், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் ஆக்ட் as ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட். இது என்னென்னு சொல்கிறாங்க ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. ஸோ அதாவது பாக்டீரியாவுக்கு எதிராக வந்து செயல்படக்கூடியது. ஓகேங்களா. அதாவது டு கில் டு டைஜஸ்ட் த பாக்டீரியல் செல் வால் அப்படின்னு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் கிளீவ் த பாக்டீரியல் செல் வால் பாக்டீரியல் செல் வால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது லைசோசோம் பாக்டீரியா என்ன பண்ண அப்படின்னா பாக்டீரியாவின் எதிர்ப்புக்காரனே வந்து செயல்பட்டு ஸோ பாக்டீரியாவின் செல் சுவரை வந்து என்னது அது அழிக்கின்றன. கிளீவ் த பாக்டீரியல் செல் வால் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோ. லைசோசோம் it is act as a antibacterial agent and cleave the bacterial cell wall, cleave or destroy, okay, or digest the bacterial cell wall. அந்த பாக்டீரியா வந்து என்னது அந்த செல்ஸ் வந்து அழிக்கக்கூடியது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருந்தேன். என்னப்போ சொல்லியிருந்தேன் the saliva of the oral cavity and tears from the eye are rich in the lysozyme. It prevents the growth of microorganism. For the next one இன்டர்பெரான் சொல்லக்கூடியது என்ன போட்டுருங்க இன்டர்பெரான் இன்டியூஸ் ஆன்டிவைரல் ஸ்டேட். ஸோ லைசோசோம் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்டு. ஓகே, பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியது. இன்டர்பெரான்ஸோட வைரஸ் எதிராக செயல்படக்கூடியது. அது ஆன்டிவைரல் ஏஜென்ட், அது ஆன்டிவைரல் ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம இன்டர்பெரான் வந்து நம்ம சொல்லலாம். இந்த அன்இன்ஃபெக்டட் செல்னு கொடுத்துருக்காங்க, தொற்று இல்லாதுன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா வந்து இன்டர்பெரான் சொல்லக்கூடிய தொற்று இல்லாத செல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைரஸ் எதிர்ப்பை வந்து தூண்டுறதா வந்து கொடுத்துருப்பாங்க. வைரஸ் எதிர்ப்பை வந்து என்னது தூண்டுறது அன்இன்ஃபெக்டட் செல்ஸ் சொல்லுது. தட் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டர்ஃபெரான் சொல்லக்கூடியது. சரியா. அதே மாதிரி இந்த இன்டர்ஃபெரான் சொல்லக்கூடியது எப்போ வந்து ரிலீஸ் ஆகும்? ஸோ நம்முடைய WBC செல்னு சொல்லக்கூடியது WBC செல். ஓகேவா. WBC செல் தான் நம்ம ரத்த வெள்ளையணுக்கள் WBC லீகோசைன்னு சொல்கிறோம். அது வந்து எப்போ வந்து வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகுதோ அப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஆன்டிவைரல் ப்ரோட்டீன் போய் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இன்டர்ஃபெரான் சொல்லக்கூடியது. ஸோ வென் அவர் WBC இன்ஃபெக்டட் வித் வைரஸ், ஸோ தட் டைம் ரிலீஸ் ஒன் ஆஃப் த ஆன்டிவைரல் ப்ரோட்டீன் இஸ் கால்டு இன்டர்ஃபெரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொடுத்துருக்காங்க ஆன்டிவைரல் ஸ்டேட். ஓகேங்களா. இந்த அன்இன்ஃபெக்டட் செல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, தொற்று இல்லாத அந்த செல்லில். சரியா.
தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த லியூகோசைட். காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த லியூகோசைட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா லைசா பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் ஆர் ஃபெசிலிட்டேட் பாகோசைட்டோசிஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ அந்த வெள்ளை அணுக்களால் அதாவது லியூகோசைட் டபிள்யூபிசியான ரத்த வெள்ளை அணுக்களால் உருவாக்கப்படும் ஓகே அந்த நிரப்பு பொருட்கள்னு சொல்லுவாங்க. அதான் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது. சரியா? ரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்கக்கூடிய நிரப்பு பொருட்கள் சொல்லுவாங்க. ரத்த வெள்ளை அணுக்கள் முக்கியமாக என்னென்ன இருக்குது உங்களுக்கு தெரியும். உனக்கு லிம்போசைட் இருக்குது, மோனோசைட் இருக்குது, நியூட்ரோஃபில் இருக்குது, பேசோஃபில் இருக்குது, ஈஸ்னோஃபில் இதெல்லாமே இருக்குது. சரியா? இந்த காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் த லியூகோசைட். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைசா பேத்தோஜெனிக் மைக்ரோஸ் ஆர் ஃபெசிலிட்டேட் பாகோசைட்டிஸ். இப்போ மோனோசைட்டாக இருக்கலாம், இல்லை லிம்போசைட்டாக இருக்கலாம், நியூட்ரோஃபில்லாக இருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோயூக்கி நுண்கிருமிகளை வந்து எல்லாத்தையும் என்னது அழிக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லைசா டெஸ்ட்ராய் என்னது பேத்தோஜெனிக் மைக்ரோஸ் மைக்ரோ ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ண நோய் உருவாக்கக்கூடிய நோய் கிருமிகள் எல்லாத்தையும் வந்து அழிக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபெசிலிட்டேட் பாகோசைட்டோசிஸ் டு என்ஜாப் த மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேங்களா? மைக்ரோஸ் எல்லாத்தையும் வந்து விழுங்கக்கூடியது. ஸோ அதான் வந்து ஃபெசிலிட்டேட் பாகோசைட்டோசிஸ்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ அந்த தமிழ் சொன்னால் அந்த பாகோசைட் செல் விழுங்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஈஸியாக ஆக்கிடுது. ஃபெசிலிட்டின்னு ஈஸியாக ஆக்கக்கூடியது. ஸோ அதான் வந்து என்னோடய முக்கியமான ரோல் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் எதில் வரக்கூடியதுனால இந்த ஃபிசியலாஜிக்கல் பேரியர் வந்து வரக்கூடியது. எதில் வரக்கூடியது ஃபிசியலாஜிக்கல் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அடுத்த பேரியர்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு என்ன இருக்குது. அடுத்து பேரியர்னு சொல்லக்கூடியது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இதெல்லாமே எதில் வரக்கூடியது இன்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து வரக்கூடியது. எதில் வரக்கூடியது இன்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இது அந்த ஒயிட் பிளட் கேப்சூல்ஸ் லீகோசைட்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி லிம்போசைட்டு, மோனோசைட்டு, ஈஸ்னோஃபில், நியூட்ரோஃபில், மோனோசைட்டு எல்லாமே எதில் வரக்கூடியதுனா வந்துட்டு இந்த இன்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து வரக்கூடியது. நாட் எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகேங்களா? இதில் வரக்கூடியது இன்டர்னல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து வரக்கூடியது. சரியா? இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் பாகோசைட்டிக் பேரியர். என்னப்பா சொல்கிறாங்க? பாகோசைட்டிக் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பாகோசைட்டிக் பேரியர்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் செல் விழுங்குதல் சார்ந்த தடை காரணிகள்னு சொல்லக்கூடியது. செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள் அதுதான் பாகோசைட்டிக் என்கல் த மைக்ரோப்ஸ் தட் இஸ் கால்ட் த பாகோசைட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் கூடிய முக்கியமான செல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் லைக் மோனோசைட், நியூட்ரோஃபில், டிஷ்யூ மேக்ரோபேஜ் இது எல்லாமே இருக்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? என்னென்ன இருக்குது? மோனோசைட் இருக்குது, நியூட்ரோஃபில் இருக்குது, என்னென்ன டிஷ்யூ மேக்ரோபேஜ் இருக்குது. சரியா? இதெல்லாமே ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாகவே மோனோசைட்டு, நியூட்ரோஃபில் இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டபிள்யூபிசின்னு சொல்லக்கூடியது. அதாவது மோனோசைட் இருக்குது, நியூட்ரோஃபில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி மேக்ரோபேஜ் இருக்குது. சரியா? ஏன்னா மோனோசைட் நமக்கு என்ன மாறும் அப்படின்னா வந்துட்டு மேக்ரோபேஜ் வந்து மாறக்கூடிய டிஷ்யூ மேக்ரோபேஜ் அவங்க இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ இது மேக்ரோபேஜ் சொல்லக்கூடியது. ஓகே, அதாவது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் த லியூகோசைட் இருக்குது. அதில் டபிள்யூபிசி அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நியூட்ரோஃபில் இருக்குது, மோனோசைட் இருக்குது, அதே மாதிரி நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இருக்குது. நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் நம்ம சொன்ன டைப் ஆஃப் லிம்போசைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லக்கூடியது டைப் ஆஃப் த லிம்போசைட்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி முக்கியமாக வந்து மேக்ரோபேஜ் இன் டிஷ்யூ டிஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கேன் ஹேவ் த பவர் டு டெசை த பாகோசைட்டோசிஸ் டு வேரியஸ் மைக்ரோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மைக்ரோஸ் எல்லாத்தையும் இது என்ன பண்ணக்கூடியது டெசை பண்ணக்கூடியது. சரியா? கொடுத்த மாதிரி பாகோசைட்ஸ் அண்ட் டு டைஜஸ்ட் த ஹோல் மைக்ரோ ஆர்கானிசம். அதாவது இந்த சிறப்பு வாய்ந்த செல்கள்னு சொல்லக்கூடிய மோனோசைட்டுகள், நியூட்ரோஃபில்கள், அதேமாதிரி டிஷ்யூவில் இருக்கக்கூடிய மேக்ரோபேஜ் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா நுண்ணுயிர்கள் வந்து முழுமையானது விழுங்கி அவற்றை வந்து செரித்து விடுகின்றன, அழித்து விடுகின்றன அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் வந்து பாகோசைட்டிக் பேரியர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதுவும் கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க அந்த பாகோசைட்டிக் பேரியர்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி தான் அதில் கூடிய லிம்போசைட்டாக இருக்கட்டும், மோனோசைட்டாக இருக்கட்டும். லிம்போசைட்னு சொல்லக்கூடிய லிம்போசைட் கேன் ப்ரொடியூஸ் த பிளாஸ்மா செல் விச் செக்ரேட் த ஆன்டிபாடி டு ப்ரொவைட் என்னது இம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. மோனோசைட்னு சொல்லக்கூடியது அது என்ன நேச்சர்னா தே ஆர் த பாகோசைட்டிக் இன் ஆக்ஷன். தட்ஸ் த பாகோசைட்டிக் நேச்சர் என்கல்ப் மைக்ரோ ஆர்கானிசம். அதே மாதிரி ஈஸ்னோஃபில் இருக்குது. ஈஸ்னோஃபில்னு சொல்லக்கூடியது ஈஸ்னோஃபில் கேன் அட்டாச் தெம்செல்வ்ஸ் டு த parasitic form and cause the destruction of liberating the lysosomal enzymes and their surface அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நியூட்ரோஃபில்னு சொல்லக்கூடியது they eat the harmful germs and are therefore phagocytic in nature. மேக்ரோபேஜை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ரோபேஜ் ஆர் ஃபார்ம்டு பை த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த மோனோசைட். இப்போ ஓகேவா? ஸோ தேர் த லார்ஜ் செல்ஸ் வித் அதர் என்னது பாகோசைட்டிக் இன் நேச்சர். இது எல்லாமே நான் சொன்னது. அதாவது இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 3 கொடுத்துருக்காங்க. மேக்ரோபேஜஸ் என்னதுப்பா? த மேக்ரோபேஜஸ் ஆர் ஃபார்ம்டு பை த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த மோனோசைட்.
The macrophages are formed by enlargement of monocyte. They are the large cells which are phagocytic in nature. அதே மாதிரி நியூட்ரோஃபில் என்னது, தே ஈட் ஹார்ம்ஃபுல் ஜெர்ம்ஸ் அண்ட் தேர்ஃபோர் த பேகோசைட்டிக் இன் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அது மோனோசைட்ஸில் கூட தேர் த பேகோசைட்டிக் இன் ஆக்ஷன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே, ஸோ இதான் அந்த பேகோசைட்டிக் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன இருக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்ஃப்ளமேட்டரி பேரியர் இருக்குது. என்ன இருக்குது, இன்ஃப்ளமேட்டரி பேரியர் வீக்கத்தினால ஏற்படக்கூடிய தடைகள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நம்ம பாடியில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் மூலிமா இல்லை இன்ஜுரி மூலிமா ஏற்படக்கூடிய இந்த வீக்கம்னு சொல்லக்கூடியது எப்படி வந்து அந்த மைக்ரோப்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே போகாமல் அதை வந்து தடுக்குது. அதனால் அதுக்கு வந்து இன்ஃப்ளமேட்டரி பேரியர், வீக்கம் சார்ந்த தடை காரணிகள் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அதில் மெயினாக பாரு, டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது, டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன் induce the leakage of vascular fluid. So it's contain the chemotactile signals கொடுத்துருக்காங்க, லைக் செரட்டோனின், ஹிஸ்டமின் அண்ட் என்னது ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ வீக்கன்ஸ் அந்த தடைகாரணிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது, ஓகேங்களா, காயம் மற்றும் நோய் கிருமிகள் வந்து ரத்த கசிவு ஏற்படுகின்ற போது, டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன் இன்டியூஸ் லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலர் என்னது பிளட் வெசல்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகும்போது இப்போ அடிப்படுது, எனக்கு டிஷ்யூ டேமேஜ் ஆகுது, இல்லை இன்ஃபெக்ஷனால் இண்டிவிஜுவல் லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலர் ஃப்ளூயிட். ஓகேங்களா. அதாவது காயம் மற்றும் நோய் கிருமிகளால் வந்து ரத்த கசிவு ஏற்படுகின்ற போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செரட்டோனின், ஹிஸ்டமைன் அண்ட் அப்புறம் என்ன ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ், ஓகேங்களா, இதெல்லாம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது, கீமோடாக்டில் சிக்னல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரியா. தமிழ் சொன்னால் வேதி சமைக்கை பொருள்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரத்தத்தை வந்துருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து என்ன வெளியே வந்துடும் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலர் ஃப்ளூயிட் கண்டெய்னிங் த கீமோடாக்டிக் சிக்னல்ஸ் லைக் செரட்டோனின், ஹிஸ்டமைன், ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். சரியா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, அது வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வெளியே வந்த இந்த கீமோடாக்டிக் சிக்னல்ஸ் சொல்லக்கூடியது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பொருட்கள்னு சொல்லக்கூடியது விலங்கு செல்களை பாதிக்கப்பட்ட பகுதிக்கு உட்செலுத்துகின்றன. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா வந்து த இன்ஃப்ளூக்ஸ் பேகோசைட்டிக் செல்ஸ் இந்த அஃபெக்டட் ஏரியா, அதாவது பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான செல் அனுப்புதுனாலும் இந்த பேகோசைட்டிக் செல்னு சொல்லக்கூடிய செல்லை வந்து அனுப்பதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேகோசைட்டிக் செல்லை வந்து விழுங்கக்கூடியது. ஸோ திஸ் பினாமினன் இஸ் கால்டு டயாபெடிசிஸ் அப்படின்னு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் பினாமினன் இஸ் கால்டு என்னது, டயாபெடிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வுக்கு பேர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயாபெடிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. தமிழில் சொன்னால் வந்து ரத்த குழாய் சுவர் வழி ரத்த பொருள் வந்து வெளியேறுதல், ரத்த குழாய் சுவர் வழி ரத்த பொருள் வந்து வெளியேறுதல் அப்படின்னு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அதுதான் வந்து இந்த டயாபெடிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த அஃபெக்டான ஏரியா வந்து போகும்போது இந்த இன்ஃப்ளெக்ஷன் அதிகப்படுத்துறது, எதை அதிகப்படுத்தணும், பேகோசைட்டிக் செல் வந்து அதிகப்படுத்துறது எங்கே, இந்த அஃபெக்டட் ஏரியாவில். சரியா. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அது வழியாக உனக்கு அந்த பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே வந்து வெளியே பார்த்துக்கணும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லணும்ட்டு டயாபெடிசிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னேட் இம்யூனிட்டி, நேச்சுரல் இம்யூனிட்டி, நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் கூடிய முக்கியமாக இது வந்து நம்ம பாடியில் கூடிய மோஸ்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன் அவர் பாடி. ஸோ அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன் அவர் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னாட்டு ஸோ நிறைய பேரியர்ஸ் இருக்குது. அந்த பேரியர்ஸ் வந்து மைக்ரோப்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே போகாமல் தடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்க்குறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் அனாட்டமிக்கல் பேரியர், ஃபிசிக்கல் பேரியர். ரெண்டாவது வந்து ஃபிசியலாஜிக்கல் பேரியர். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேகோசைட்டிக் நேச்சர். ஓகேங்களா. நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்ஃப்ளமேட்டரி பேரியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி பேரியர்னு சொல்லக்கூடிய நான் நிர்மூலம் சொல்கிறேன். வாட் இஸ் இன்ஃப்ளமேட்டரி பேரியர்? ஸோ இன்ஃப்ளமேட்டரி பேரியர்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்து இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகுது, டிஷ்யூ டேமேஜ்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு என்ன ஆகுனா வந்துட்டு ஸ்வெல்லாக ஆரம்பிக்கிறோம், அப்புறம் ரெட்டிஸாக மாறும் உங்களுக்கு. ஸோ அலாங் வித் ஃபீவர் வரும். சரியா. ஸோ அதுக்கு போய் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். என்னப்பா கண்டிஷன் உங்களுக்கு, இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரியா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இதில் நம்ம இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா வந்துட்டு நேச்சுரல் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது. அடுத்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அக்யூட் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது. இந்த டேபிள்காலம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்யூட் இம்யூனிட்டி. What is acquired immunity? The immunity that can individual acquire after birth. ஸோ நேச்சுரல் இம்யூனிட்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி எப்படி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு, அது இன்பார்ன் பர்த் நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா. இட்ஸ் ப்ரெசன்ட் டைம் ஆஃப் த பர்த், இட்ஸ் ப்ரெசன்ட் டைம் ஆஃப் த பர்த். ஆனால் இது என்ன ஆஃப்டர் பர்த் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. தட்ஸ் கால்ட் அக்யூட் இம்யூனிட்டி. ஓகே. இது அது இன்னொரு என்ன நேம் சொல்லியிருந்தோம், அக்யூட் இம்யூனிட்டி சொல்லலாம், அடாப்டிவ் இம்யூனிட்டி, ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அக்யூட் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டி, ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பண்ண வந்துட்டு இது எப்போருந்து வருது இந்த தமிழ் சொன்னால் பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்புன்னு சொல்லக்கூடியது. இன்னேட் இம்யூனிட்டினா வந்து இயற்கையாக நோய் தடைக்காப்புன்னு உடம்புல இருக்கக்கூடியது.
அக்யூர்ட் இம்யூனிட்டி நம்ம சொல்லக்கூடியது நம்ம என்ன சொன்னால் பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு, பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு, குறிப்பிட்ட நோய் தடைக்காப்புன்னு சொல்லக்கூடியது. அதாவது நான் ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்ட தன்மையற்ற நோய் தடைக்காப்பு. ஓகே, ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்ட தன்மையுடைய நோய் தடை, குறிப்பிட்ட நோய் தடைக்காப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் உங்களுக்கு. சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரின் வந்து பிறந்த பிறகு தன் வாழ்நாளில் பெறும் நோய் தடைக்காப்பே பெறப்பட்ட நோய் தடைக்காப்புன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதாவது கொடுத்துருங்க, த இம்யூனிட்டி that an individual acquire after the birth as known as acquired immunity. ஒரு உயிரினம் பிறந்த பிறகு தன் வாழ்நாளில் பெறும் நோய் தடைக்காப்பே பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இட்ஸ் அ பாடி ரெசிஸ்டன்ஸ் டு த ஸ்பெசிபிக் பேத்தோஜன். இது பொறுத்துனா இது ஒரு குறிப்பிட்ட நுண்கிருமிக்கு எதிரான உடல் எதிர்ப்பு திறன் சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நுண்கிருமி, ஒரு மைக்ரோஆர்கானிசம் அகேனஸாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு திறன் சொல்லக்கூடியது ரெசிஸ்டன்ஸ். இட்ஸ் அ பாடி ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்பெசிபிக் பேத்தோஜன். ஸோ இதில் மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த அக்யூர்ட் இம்யூனிட்டி. மொத்தம் 3 வந்து கொடுத்துருக்காங்க. த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்னது அக்யூர்ட் இம்யூனிட்டி. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி, ரெண்டாவது டைவர்சிட்டி, மூணாவது ரெகனைசேஷன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப், நாலாவது அப்படின்னா இம்யூனாலஜிக்கல் மெமரி. இது 4மே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது என்ன அப்படின்னா வந்து இந்த எதிர்ப்பொருள்னு சொல்லக்கூடியது ஆன்டிஜென் சொல்லக்கூடியன்னு சொல்கிறாங்களா அப்போ உங்களுக்கு. இது ஜென்ரலாக வந்து என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பொருள் தூண்டி குறிப்பிட்ட இலக்கை தாக்கும் தன்மை, அதான் வந்து ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்லக்கூடியது. யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்யூர்ட் இம்யூனிட்டி, ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி. ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்லக்கூடிய தமிழ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எதிர்ப்பொருள் தூண்டி குறிப்பிட்ட இலக்கை தாக்கும் தன்மை. ஓகேங்களா? அதேமாதிரி அடுத்து வந்து பல்வகை தன்மை, அதை வந்து டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடியது. பல்வகை தன்மைன்னு சொல்லக்கூடியது, அது பல்வகமை தன்மைன்னு சொல்லக்கூடியது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. ரெகனைசேஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் ஆன்டிஜன் கொடுத்துருக்காங்க. சுய மற்றும் அயல் மூலக்கூறுகளை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நோய் தடைக்காப்பு சார்ந்த நினைவாற்றல், அதான் இம்யூனாலஜிக்கல் மெமரின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு அந்த நோய் தடைக்கோட முக்கியமான பண்புகள்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த அக்யூர்ட் இம்யூனிட்டி அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் மெயினாக வந்து என்ன அவங்க கொடுத்துருக்காங்க, இல்லை இன்னும் என்னவா பிரிச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து பத்திரம் வந்து பார்க்கலாம். அதில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த அக்யூர்ட் இம்யூனிட்டி இருக்கவங்களுக்கு. ஸோ அதில் நமக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து பத்திரம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து இப்போ இன்னேட்டிக்கும் அக்யூர்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னேட் இம்யூனிட்டி, இது வந்து அக்யூர்ட் இம்யூனிட்டி. இயற்கையான நோய் தடைக்காப்பு, பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு. நான் ஸ்பெசிஃபிக் அது இன்னேட்டிவ்னு சொல்கிறோம். இது என்னது ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி நம்ம சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் டிஃபென்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த அனிமல். இதை பல்வேறு வகையான விலங்குகள் வந்து முக்கியமாக இது வந்து இயற்கையான நோய் தடைக்கு வந்து காணப்படுது. ஃபஸ்ட் லைன் டிஃபென்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ். இது வந்து செகண்ட் லைன் டிஃபென்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த வெட்டிபிரேட்டில் வந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அக்யூர்ட் இம்யூனிட்டி இஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் த வெட்டிபிரேட். அக்யூர்ட் இம்யூனிட்டி இஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் த வெட்டிபிரேட் நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நேச்சுரல் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம், எப்படி இருக்கக்கூடியது அப்படின்னா வந்து அட் த டைம் ஆஃப் பர்த் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பர்த் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது தெளிவாக இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நேச்சுரல் இம்யூனிட்டி அண்ட் என்னது அக்யூர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த அக்யூர்ட் இம்யூனிட்டி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் அக்யூர்ட் இம்யூனிட்டி என்னென்ன இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.